அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, குறையும் பனிப்பொழிவு அப்படின்னு சொல்லி நமக்கு குடுத்துருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு இந்த இமயமலை பகுதிகள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பார்த்தோம்னா, இமாச்சல பிரதேசம் ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்கு. நிறைய நதிகள் ஓடக்கூடிய ஒரு மாநிலமாகவும் இருக்கு. ஸோ இந்த இமாச்சல பிரதேசம், அதை சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள், இமாலய மலைப்பகுதிகள்லயே பார்க்குறப்ப பொதுவா நமக்கு இந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது குறைந்த வண்ணம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டிக்ரீஸ் இன் ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் டீப்பா சொல்லணும்னா, எராட்டிக் ஸ்னோஃபால் அப்படிங்கிறத நமக்கு ஆர்டிகல்ல குடுத்திருந்தாங்க. எராட்டிக் ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்ஈவனா இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்னோஃபால் அப்படிங்கிறது நமக்கு ஹிமாலயன் ரீஜியன்ல எப்போ, எந்த காலகட்டத்தில, ஒரு வருஷத்துல எந்த டைம்ல அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் டூ பிப்ரவரி தான். மேக்ஸிமம் டிசம்பர் டூ பிப்ரவரி தான் ஸ்னோஃபால் சீசனா இருக்கும். நார்தர்ன் இந்தியா இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ரீஜியன்ஸ்லலாம் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஹிமாச்சல பிரதேச அரசாங்கம் வந்து ஒரு ஸ்டடி பண்றாங்க. அதுல என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா இந்த டிசம்பர் டூ பிப்ரவரி வின்டர் சீசன்ல பார்த்தோம்னா, ஸ்னோஃபால் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்னோஃபால் கான்ஸ்டன்ட்டா டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. ஓகேங்களா? நமக்கு பார்த்தோம்னா, என்னென்ன நதிகள் அதை சுத்தி இருக்குன்னு பார்த்தோம்னா, சத்லஜ், ராவி, செனாப், பயாஸ் 4மே முக்கியமான நதிகள். ஓகேவா? சத்லஜ், ராவி, செனாப் அண்ட் பீஸ் அப்படின்ற ரிவர் பயாஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த 4 நதிகள குறிப்பா பார்க்குறப்ப, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த நதிகள் உருவாகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்னோ கவரேஜ் அப்படிங்கிறது கூட கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 12% கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, 12% டிக்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டான இம்பாக்ட்ட ஏற்படுத்தக்கூடும் நமக்கு. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் அவைலபிலிட்டில. அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு இதனால டிராஸ்டிக்கா அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே பெரினியல் ரிவர்ஸ் நமக்கு. மழை காலங்கள்ல மழை பெஞ்சு தண்ணி வரும். வெயில் காலங்கள்ல இந்த பனிக்கட்டிகள்லாம் உருகி தான் நமக்கு தண்ணி அப்படிங்கிறது அந்த நதிகள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது டிராஸ்டிக்கா அஃபெக்ட் ஆகும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, லைவ்லிஹுட் அஃபெக்ட் ஆகும். மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து அஃபெக்ட் ஆகும். முக்கியமா இன்னொன்னு என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சைடு இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மேஜரா ஒரு இம்பாக்ட்ட சந்திக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகி இப்ப 12% கிட்ட டிக்ரீஸ் ஆயிருச்சு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்ச் தான். கிளைமேட் சேஞ்ச் தான் ஒரு பெரிய ரோல இந்த இடத்துல ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்ல நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் கம்மியாகுது. எதனாலன்னு ஸ்டடி பண்ணி பார்த்தா, கிட்டத்தட்ட ஸ்னோ கவரேஜ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்னோ கவரேஜ் ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் டூ பிப்ரவரி இந்த பீக் வின்டர் சீசன்ல கரெக்ட்டா பீக் வின்டர் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் டூ ஜனவரி தான். பிப்ரவரிக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம எடுத்துட்டு போலாம். ஓகேவா? அப்ப பீக் வின்டர் சீசன்ல வந்து ஸ்னோஃபால் கம்மியாகுறனால இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்விரான்மென்ட் ரிலேட்டடா நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆர்டிகல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். சரியா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான நியூஸா இருந்துச்சு. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.